இந்தியாவில் கட்டப்பட்ட ராமர் கோவில் மிக பிரம்மாண்டம் என்றால் இஸ்லாமிய நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மிக பிரம்மாண்டமான இந்து கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதனையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார் என்பது தெரியுமா? எப்போது இந்த கோவில் திறக்கப்பட இருக்கிறது? அந்த கோவில் கட்ட இத்தனை கோடிகள் செலவா? இந்து கோவிலுக்கான நிலத்தை வழங்கியது அபுதாபியின் பட்டத்து இளவரசரா? இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களுக்காக சில நிமிடங்கள் இந்த தொகுப்பை காண்போம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குழந்தை ராமர் கோவில் பிரதிஷ்டை விழா உலகளவில் பிரமிப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியில் மிகப்பெரிய இந்து சமய கோவில் ஒன்று கட்டி முடிக்கப்படும் தருவாயில் இருக்கிறது. பிப்ரவரி 14ஆம் தேதி அந்த கோவில் திறப்புக்குள்ளாகி பக்தர்களின் வழிபாட்டுக்கும் வர இருக்கிறது. இந்த கோவில் கட்டுமானம் குறித்த தகவலில் இதற்கான நிலத்தை 55,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட நிலத்தை அபுதாபியின் பட்டத்து இளவரசரான ஷேக் முகமது ஷயீத் நன்கொடையாக வழங்கி இருக்கிறாராம். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த கோவில் கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தொடங்கியது. இந்த கோவிலை போச்சாசன் வாசி ஸ்ரீ அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயணன் சன்ஸ்தா என்ற அமைப்பு கட்டப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு அங்கு மசூதிகள் மட்டுமின்றி கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் சீக்கிய குருத்வாராக்களுக்கும் இந்து மத கோவில்களுக்கும் அனுமதி ஏற்கனவே உள்ளன. இந்த கோவிலின் பிரம்மாண்ட கட்டுமானத்திற்கு ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரின் புகழ்பெற்ற மாளிகைகளில் பயன்படுத்தப்படும் மணற் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாம். சுமார் 2000 கைவினை கலைஞர்களை கொண்டு இளஞ்சிவப்பு மணற் கற்களும் பளிங்கு கற்களும் அதிகமாக இந்த கோவிலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாம். இந்த கோவில் 108 அடி உயரத்துடன் 7 கோபுரங்களுடன் கட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 700 கோடி ரூபாய் செலவில் இந்த கோவில் கட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த கோவில் வளாகத்தில் பார்வையாளர் கூடம், வழிபாட்டு மண்டபம், கண்காட்சிகள், கற்றல் வசதிகள், விளையாட்டு பகுதி, பூங்கா, சைவ உணவகங்கள் மற்றும் ஏராளமான கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளதாம். கோவிலில் இந்துக்கள் திருமணம் போன்ற விசேஷங்களையும் நடத்தி கொள்ளலாம் என கூறியிருக்கிறார்கள். இந்த கோவிலில் கிருஷ்ணன், சிவன், ஐயப்பன் என முக்கிய இந்து தெய்வங்கள் கருவறையில் வைக்கப்பட்டுள்ளன. இக்கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக சுவாமி ஈஸ்வர சந்திரதாஸ், பிரம்மவிகாரி தாஸ் உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 14ஆம் தேதி கலந்து கொண்டு கோவிலை திறந்து வைக்க உள்ளார்.